இன்றைக்கு காட்டு நெல்லிக்காயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எங்களுடைய வீடியோவை பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு அனுப்பி கொடுங்க. இது நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரயோஜனப்படுற அந்த காரியத்தை தான் நம்ம அனைவருக்கு பிரயோஜனப்படும்படியாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் காட்டு நெல்லிக்காயை பற்றி பார்க்கும்போது, காட்டு நெல்லிக்காயில் அநேக சத்துக்கள் உண்டு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். காட்டு நெல்லிக்காய் நீங்கள் வாங்கும்போது பெரிய நெல்லிக்காவை வாங்காமல் சின்ன காட்டு நெல்லிக்காவிலே குட்டியாக இருக்கும். அது வீடுகளில் விளையக்கூடிய நெல்லிக்காய் அப்படி கிடைச்சா ரொம்ப நல்லது. லைட்டாக கசப்பாக இருக்கும். அந்த நெல்லிக்காய் தான் நமக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது கிடைக்கலன்னா நம்ம இதை வாங்கிக்கலாம். அந்த நெல்லிக்காய் வாங்கி நீங்கள் அதை காலையில் பொடி பொடியாக வெட்டி அதை ஜூஸ் போட்டு நீங்கள் தேனில் கலந்து நீங்கள் அதை பருகலாம். அது மாத்திரமல்ல, நம்ம அந்த ஜூஸை நல்ல ஒரு நெல்லிக்காய் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில் அவ்வளோ நெல்லிக்காயையும் பொடியையும் நம்ம அரைத்ததை நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம்னா அந்த நெல்லிக்காய் சத்து அந்த தண்ணியில் இறங்கிரும். மீதி இதெல்லாம் கீழே போயிடும் பாருங்கள். அப்போது அந்த நெல்லிக்காய் தண்ணியை நம்ம எப்பவும் சாதாரணமாக தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அதை நம்ம குடித்து வரலாம். அது ரொம்ப உடம்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். கொஞ்சம் வயசு ஆகும்போது 40 தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நம்முடைய உடம்புக்கு மிகவும் நம்மளை சுறுசுறுப்பாகவும் பலவீனம் இல்லாமலும் நம்மளை வச்சுருக்கோம். ஆனால் இதில் முக்கியமாக என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், அந்த நெல்லிக்காய் ஜூஸையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் உங்களுக்கு முட்டு வலி வரும். இது எங்களுடைய வாழ்க்கையில் வந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு நெல்லிக்காய் டெய்லி காலையில் முழிச்சா நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டு வலி விட்டது. அப்படியே முட்டு வலி வரும். அதனால தான் நம்ம முட்டு வலிக்கு பதிலாக தீர்ப்படியாக முடக்கத்தான் நிலையை நம்ம குடிக்க வேண்டியதாக போச்சு. அப்போ நீங்கள் ஜூஸ் குடிக்கிறவங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, வாரத்தில் 2 நாள் 3 நாள் நீங்கள் குடித்தா போதும். அப்படி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு முட்டு வலியை கொண்டு வரும். அதனுடைய காரியங்கள் நமக்கு வேறு மாதிரி வித்தியாசமாக மாறிடும். அதனால தான் எதையுமே நம்ம அருந்துவதை, நாட்டு மருந்துகள் அருந்துவதை நம்ம 2 நாள் 3 நாள் அப்படி சாப்பிட்டு விட்டு அதை விட்டு விட வேண்டும். டெய்லி நம்ம சாப்பிடும்போது மற்ற ஒரு நோய்களை அது கொண்டு வந்துவிடும். அதெல்லாம் இந்த நாள் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் நீங்கள் குடித்து வந்தால் முடி உதிர்தல், உடம்பு பருமன், பெண்களுக்கு உண்டான காரியங்கள், கண் பார்வை, இப்படிப்பட்டதான சுகர் பிரச்சனை, சுறுசுறுப்பு, இப்படிப்பட்டது அநேக காரியங்களுக்கு நெல்லிக்காய் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உணவில் அறிந்து கொள்ளுங்கள். அது போக நெல்லிக்காவை தேனில் போடுறது, நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறது, அதனால் எந்த ஒரு சத்து இல்லை. அது ருசிக்கு நமக்கு நல்லதாக இருக்கும். ஆனால் நம்மளோட உடம்புக்கு, நரம்புக்கு அது அந்த மாதிரி காரியங்கள் பிரயோஜனப்படாது. அதை நெல்லிக்காவை எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு காலையில் தேன் கலந்து நீங்கள் குடித்து வந்தால் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்படி செய்யுங்கள். உங்களுடைய எல்லா பலவீனங்களும், எல்லா நரம்பு தளர்ச்சிகளும், வேணான கொழுப்புகளும் நம்மளை விட்டு கரைந்து போகும். நம்மளுக்கு நல்ல சுறுசுறுப்பை அது தரும்.